தமிழ்நாட்டில் 7,50,00,000 பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு ஒரு சில நடிகர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. ஆனால் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த டி நகரில் ஒரு 10 கிரவுண்டில் நடிகர் சங்கம் 10 வருஷமா கெட்டாமல் இருக்கு. அவங்க நம்பி ஒரு 500லேருந்து 1000 பேர் நடிகர்கள் இருக்காங்க. அதுக்கு எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கல. அதுக்கு உண்டான எந்த பணத்தையும் செலவழிக்கிறதுக்கு யாருக்குமே மனம் இல்லை. அப்படிப்பட்ட நீங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா உங்ககிட்ட மனம் இல்லை. பணமும் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான எந்த முயற்சியும் எடுக்காம தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன்னு சொல்றீங்களே. கேட்கிறவன் கேணியா இருந்தா ஊர்ல இருக்கிறவன் கதை சொல்லுவானா? பார்த்துக்கோங்க. மக்கள் ஏற்கனவே ஏமாந்து உங்க வாழ்க்கை தொலைச்சு போய் உட்காந்துருக்காங்க. மேற்கொண்டு அவங்களை ஏமாத்துறதுக்கு யாரும் முன் வராதிங்க. உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா இந்த தேசத்துக்காக செய்யுங்க. இல்லைன்னா மக்களா வாழ விடுங்க. அவங்களை போட்டு சாவடிக்காதீங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உங்களுடைய பதவி ஆசைக்கும் தேவையில்லாத மக்களை குழப்பாதீங்க. மக்களை ஏற்கனவே வேதனையா இருக்காங்க, வாழ்றது எப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆகையால நடிகர்கள் உங்களுடைய நடிகர் சங்கத்தை முதல்ல போய் கெட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து பணத்தை வசூல் பண்ணி அதை அருமையான ஒரு நடிகர் சங்கத்தை கட்டி அதை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாட்டை காப்பாத்துறேன் மக்களை காப்பாத்துறேன்னு வாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாவை நீங்க சம்பளமா வாங்குறீங்க. இங்க முதல்வருக்கு இல்லாத சம்பளம், இங்க இருக்கிற கவர்னருக்கு இல்லாத சம்பளம், பிரைம் மினிஸ்டருக்கு இல்லாத சம்பளம், பிரசிடென்ட்டுக்கு இல்லாத சம்பளம், இந்தியாவில் யாருக்குமே இல்லாத ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உங்களுடைய அந்த 10 கிரவுண்ட் பில்டிங்கே கட்ட முடியலையே. நீங்க எப்படி தமிழ்நாட்டில் 7 கோடி மக்களை காப்பாற்ற போறீங்க? கேட்கிறவன் கேணியா இருந்தா ஊர்ல இருக்கவங்களாம் கதை சொல்லுவானா? பார்த்துக்கோ மக்கள், இன்னும் மேலும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஏமாந்து நீங்க தெருவுக்கு போயிடாதீங்க. தயவு செஞ்சு உங்க பகுதியில் எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, உங்களுக்காக வாழ்ந்து சாகுறவங்க, தன் சொத்தையே இழந்து இந்த தேச மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் நடிக்கிறவங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க வந்தா மாற்றம் வரும், வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. தயவு செஞ்சு சொல்றேன், எந்த சினிமாக்காரங்களுக்கும் எனக்கு வேண்டியவங்களும் கிடையாது, எனக்கு வேண்டாதவங்களும் கிடையாது. ஆனா நேற்று அந்த டி நகர் போகும்போது அந்த பில்டிங்கை பார்க்கும்போது மனசு